திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டு எல்கே சுதீஷ் அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். மார்ச் 15ஆம் தேதி அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தார் என்ற செய்தியை தான் என்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் தேமுதிக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு எம்பி பதவியும் அவர்களிடம் கேட்டு பெற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாநிலங்களவை ஒதுக்கீடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி இடத்தை திமுக ஒதுக்கியிருக்கின்றது. இது தேமுதிகவின் நீண்டகால கனவாகும் என்றே கூறலாம். வேட்புமனு தாக்கல் இந்த ஒதுக்கீட்டை தொடர்ந்து எல்கே சுதீஷ் மார்ச் 4ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிடப் போகும் தொகுதிகள் எண்ணிக்கை மற்றும் குறிப்பிட்ட தொகுதிகள் குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தேமுதிக தரப்பிலிருந்து என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக தேமுதிகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி, தேமுதிகவில் இருக்கக்கூடிய உழைத்தவர்களும் சரி, இந்த கூட்டணியை, அதாவது திமுகவுடன் இணைந்த இந்த கூட்டணியை மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கின்றார்கள். மேலும் பல ஆண்டுகாலமான கனவை தற்பொழுது தேமுதிக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்பது தேமுதிகவின் ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கின்றது. நிச்சயமாக அது நடக்கும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். கூட்டணி உறுதி திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்ததை இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. இதற்கு முன்பே பல சந்திப்புகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இதற்கு முன்பு, அதாவது கேப்டன் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கின்றார் அவரை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதெல்லாம் அடிப்படையாக இருந்தாலும் நிச்சயமாக தேமுதிக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை அடைய காத்திருக்கிறது என்றால் அது திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தேமுதிக பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் சுதீஷ் அவர்கள் எம்பி ஆவதால் நிச்சயமாக தேமுதிகவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அங்கீகாரம் கிடைக்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மாபெரும் வாய்ப்பாக அமைகின்றது. நிச்சயமாக ஒவ்வொரு தொகுதியிலும் பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை தேமுதிக வைத்திருக்கின்றது. இந்த முறை தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாக்குகளால் தேமுதிக ஒரு மாபெரும் இடத்தை பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த வாக்குகள் தேமுதிகவிற்கு மட்டுமல்ல, திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் கண்டிப்பாக பெற்றுத்தரும் என்பதுதான் அரசியல் ஆய்வறிஞர்களின் ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது. முன்னதாக டிசம்பர் 2025 எல்கே சுதீஷ் முதலமைச்சரை சந்தித்த போது விஜயகாந்த் அவர்கள் 2ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்விற்கு அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டனுடைய கனவு நிறைவேறக்கூடிய நேரமாக இந்த 2026 தேர்தல் களம் அமைந்திருக்கின்றது. அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக 2026 தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று இந்த காணொலியை முடிக்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.